இங்கே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என்கிட்ட டீம் ஒர்க் அப்படின்ற டைட்டில் கீழே இருக்கிற ஒரு லோகோ இருக்கு. இந்த லோகோவை நம்ம ஸ்டடி பண்ணோம்னா க்ளோஸாக எடுத்துக்கலாம். இங்கே ஒரு ஸ்கொயரை பாருங்க. இங்கே ஒரு ஸ்கொயர் இருக்கு. இது ஸ்கொயர் இருக்கு. இதுக்கு ரெண்டு ஸ்ட்ரிப் ஹாரிசான்டல் அண்ட் வெர்டிக்கல் போட்டிருக்காங்க. ரவுண்டட் கார்னர் பண்ணிட்டு அப்புறம் 45 டிகிரியில் ஒரு ஸ்ட்ரிப் எடுத்து கட் பண்ணி அதை ரவுண்டட் கார்னராக கொடுத்துருக்காங்க அப்படின்ற கான்செப்ஷுவலைசேஷன் ஆயிருக்கு. ஓகே, அது ஆக்சுவலி எப்படி பண்ணலான்றது இப்போ பார்க்கலாம். இதை கொஞ்சம் ரீசைஸ் பண்ணிக்கலாம், பொசிஷன் பண்ணி லாக் பண்ணிக்கலாம். முதல்ல பென் டூல் எடுத்து உங்களுக்கு சொல்கிறேன், எங்கேயாவது ஒரு இடத்துல கிளிக் பண்ணுங்க. இது பிளாங்க் பிக்சலாக இருக்கும். சென்டர் டு சென்டர் அதை அலைன் பண்ணுங்க. இது ஒரு ட்ரிக், அவ்வளோதான். இங்கே கண்ட்ரோல் வயர் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா இது ஒரு சின்ன எக்ஸ் மாதிரி இருக்கும். இருக்கட்டும், அது ஒரு சின்ன பிக்சல், டெட் பிக்சல். அது பிரிண்ட்டும் ஆகாது, காணவும் காணாது. இதை கண்ட்ரோல் 2 லாக் பண்ணிக்கலாம். இது மூவ் ஆகாது, பை மிஸ்டேக் நம்ம மூவ் பண்ணாலும் மூவ் ஆகாது. ஆனால் அது அலைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் ஆகும். நான் இப்போ ப்ரிவ்யூ மோடுக்கு வரேன். கண்ட்ரோல் Y பண்ணிவிட்டு இங்கே இருக்க பிக்சலு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ரெக்டாங்கிள் டூல் எடுத்துக்கோங்க. ஆர்ட் போர்டு மேலே கிளிக் பண்ணுங்கள். 100x100 எடுத்துக்கோங்க, விட்த் அண்ட் ஹைட். இதை பேஜ் சென்டருக்கு அலைன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதை காப்பி பண்ணி கண்ட்ரோல் F பண்ணுங்க, அது மேலே பேஸ்ட் ஆகும். அதை வேணால் நீங்கள் ரீசைஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் விட்த் 33 பண்ணுங்க, ஹைட் 150 பண்ணுங்க, பார்க்கலாம். 145 பண்ணிக்கலாம். இப்போ ரொட்டேட் டூலுக்கு போங்க, டபுள் கிளிக் பண்ணுங்க. அது செலக்ட் ஆகிருக்கணும். இங்கே ஆங்கிளில் 19 என்டர் பண்ணிவிட்டு காப்பி பட்டன் மேலே கிளிக் பண்ணுங்கள். அது ஒரு காப்பி ஆகிடும். இந்த ஷேப்ஸ் எல்லாமும் ஒயிட் ஃபில் ஆகிருக்கு. எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி ஃபில் நன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதையும் ரவுண்டட் கார்னராக மாற்றிக்கலாம். ஃபுல் ரவுண்டட் கார்னராக அந்த ரெட் அப்பியர் ஆகிற வரைக்கும் விடுங்க. இந்த ஸ்டேஜில் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி பாத் ஃபைண்டருக்கு யுனைட் பண்ணிக்கங்க. யுனைட் பண்ணால் உங்களுக்கு இந்த ஷேப் வரும். ஓகே, இப்போ ரெக்டாங்கிள் டூல் எடுத்து ஆர்ட் போர்டு மேலே கிளிக் பண்ணுங்கள். விட்த்தில் 2 mm பண்ணுங்கள். ஹைட் 150 பண்ணுங்க. ஓகே, இதை இப்போ பேஜுக்கு சென்டர் பண்ணிக்கலாம். அதாவது இந்த ஆர்ட் போர்டுக்கு சென்டர் பண்ணிட்டா இந்த ஆர்ட்டுக்கும் சென்டர் ஆகிடும். இதை நான் கொஞ்சம் கூட பெருசுப்படுத்திக்கிறேன். ஹைட்டு கொஞ்சம் ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணி டாப் ஏரோ ஒரு தூரம் அடித்தோம்னா பொசிஷனும் மாறாது, பெருசாக கூட ஆகும். இதை செலக்ட் பண்ணி ரொட்டேட் டூல் மேலே அகைன் கிளிக் பண்ணலாம், டபுள் கிளிக் பண்ண. இப்போ இந்த ஆங்கிள் என்ற ஃபீல்டில் 45 என்டர் பண்ணி காப்பி பட்டன் மேலே கிளிக் பண்ணுங்க. இந்த ஷேப்பை டிஸ்செலக்ட் பண்ண வேணாம், கண்ட்ரோல் D ப்ரெஸ் பண்ணுங்க, காப்பி அண்ட் ரிப்பீட் ஆகும். ஓகே, இந்த ஸ்டேஜில் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி பாத் ஃபைண்டருக்கு மைனஸ் ஃப்ரண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு பேசிக் ஷேப் கிடச்சிருக்கு. எக்ஸப்ட் இது ரவுண்டட் கார்னர் மட்டும் நம்ம பண்ணணும். ஓகே, இந்த ஸ்டேஜில் இது ஒரு குரூப்பாக இருக்கும். அதை அன்குரூப் பண்ணிக்கலாம், ஷிஃப்ட் கண்ட்ரோல் G. இந்த பாட்டம் போர்ஷனை செலக்ட் பண்ணி டிலீட் பண்ணலாம், இதையும் டிலீட் பண்ணலாம். ஓகே, இந்த ஸ்டேஜில் டைரக்ட் செலெக்ஷன் டூல் எடுத்துக்கோங்க, அதாவது ஒயிட் ஆரோ டூல் எடுத்துக்கோங்க. இங்கே கிளிக் பண்ணுங்க இந்த ஆங்கர் பாயிண்ட் மேலே. இந்த ஆங்கர் பாயிண்ட் மேலே ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணி கிளிக் பண்ணுங்க, அது செலெக்ஷனுக்குள்ளே ஆட் ஆகும். கிளிக் பண்ணுங்க, இது 3 செலக்ட் ஆகும். இந்த ஸ்டேஜில் இங்கே கார்னர்ஸ் அப்படின்ற இடத்துல 3 கொடுத்து பார்க்கலாம். ஓகே, ஃபைன். அதே மாதிரி இதுவும் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே 3 கொடுக்கலாம். இந்த கலர் இப்போவே நம்ம செலக்ட் பண்ணிட்டோம்னா ஒவ்வொன்றும் செலக்ட் பண்ணி திரும்பி ரீகலர் பண்ண தேவையில்லை. ஆகையினால இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஐட்ராப்பருக்கு போங்க. இந்த கலரை நம்ம சாம்பிள் பண்ணிக்கலாம். அகைன் கண்ட்ரோல் ஹோல்ட் பண்ணுங்க, ஐட்ராப்பரில் இருக்கட்டும். டெம்பரரியாக கண்ட்ரோல் ஹோல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிக் டூல் அவைலபிளாக கிடைக்கும். ஓகே, இந்த ஸ்டேஜில் நம்ம இங்கே ஒயர் ஃப்ரேம் வியூக்கு வந்தோம்னா கண்ட்ரோல் Y ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இந்த சென்டர் மார்க் இருக்குது பாருங்கள், டெட் பிக்சல்னு சொன்னேன்னு. ரெண்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ரொட்டேட் டூலுக்கு வாங்க. இங்கே இந்த டெட் பிக்சல் மேலே ஆல்ட் ஹோல்ட் பண்ணி கிளிக் பண்ணுங்க. இங்கே ஆங்கிள் என்ற ஃபீல்டில் 90 அப்படின்னு என்டர் பண்ணிவிட்டு காப்பி பட்டன் மேலே கிளிக் பண்ணுங்க. இதை டிஸ்செலக்ட் பண்ணிடாதீங்க, கண்ட்ரோல் D 2 தரம் ப்ரெஸ் பண்ணுங்க. இப்போ
நமக்கு இந்த லோகோ கம்ப்ளீட்டாக ரெடி ஆயிடுச்சு. கண்ட்ரோல் Y பண்ணி பார்க்கலாம். ப்ரிவியூ மோடில் பர்ஃபெக்டாக ரெடி ஆயிருக்கு. இப்போ எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கலாம், குரூப் பண்ணிக்கலாம், கொஞ்சம் ரீசைஸ் பண்ணிக்கலாம் சின்னதாக. இப்போ பிளாக் பேக்ரவுண்ட் கொடுக்கணும். அதுக்காக வேண்டி ரெக்டாங்கிள் டூலுக்கு போயிட்டு இங்கே கிளிக் பண்ணுங்க. 200x200 கொடுங்க விட்த் அண்ட் ஹைட்டு. ஏன்னா என்னோட ஆர்ட்போர்ட் 200x200 இருக்கு. அலைன் பண்ணிக்கங்க ஆர்ட்போர்டுக்கு. இங்கே வந்து பிளாக் ஃபில் பண்ணுங்க. இது முன்னாடி இருக்குது, அதனால தான் தெரியல. ரைட் கிளிக் பண்ணலாம், அரேஞ்சுக்கு போகலாம், சென்ட் டு பேக் பண்ணலாம். இல்லைன்னா ஷிஃப்ட் கண்ட்ரோல் ஓப்பன் ஸ்கொயர் பேக்கெட் இங்கே இருக்குது பாருங்க, அதை கூட பண்ணிக்கலாம். இதை கொஞ்சம் ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணி கொஞ்சம் மேலே எடுத்துகிட்டு போங்க. ஒரு டைட்டில் கொடுத்துடலாம் இதுக்கு. இங்கே கிளிக் பண்ணுங்க, டீம் ஒர்க் அப்படின்னு டைப் பண்ணுங்க கேபிட்டலில். செலக்ட் பண்ணிக்கோங்க. கலர் நான் கிரே கொடுக்குறேன். இப்போ லோயரில் வந்துடுச்சு, இருக்கட்டும் பரவாயில்ல. டைப்புக்கு போகலாம், சேஞ்ச் கேஸ் அப்படின்னு இருக்குது, அப்பர் கேஸ் பண்ணிக்கலாம். ஃபாண்ட் கூட நம்ம மாற்றிக்கலாம். டைப் ஃபேஸ் வந்து ஃபியூச்சராக பிகேபிடி கொடுக்கலாம், நல்லாயிருக்கும். இதை சென்டருக்கு அலைன் பண்ணிக்கலாம். பிக் டூலில் இது செலக்ட் பண்ணி, அதாவது செலெக்ஷன் டூலில் செலக்ட் பண்ணி ஆப்ஜெக்ட் சென்டர் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நான் க்ளோஸாக காமிக்கிறேன். எப்போதும் போல் நாம் இதை செலக்ட் பண்ணி ஆல்ட் ஹோல்ட் பண்ணி ரைட் ஆரோ ஃபியூ டைம்ஸ் பண்ணோம்னா ஒரு கேரக்டருக்கும் இன்னொரு கேரக்டருக்கும் கேப்பு கிடைக்கும். அது லோகோக்கு நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. ஓகே, இதையும் ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணி இதையும் செலக்ட் பண்ணி குரூப் பண்ணிக்கலாம். ஃபேஸ் சென்டருக்கு வெர்டிக்கலாக பண்ணிக்கலாம். பர்ஃபெக்ட். இப்போ இதை ப்ரெசென்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், எல்லோருக்கும் யூஸ் ஆகட்டும். அடுத்த கிளாஸில் ஒரு டிஃப்ரெண்ட்டான க்ரியேட்டிவான லோகோ செய்து காட்ட போகிறேன். தொடர்ந்து பாருங்கள்.